எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு பழைய சேரீயில் நம்ம ஃப்ராக் தான் தைக்க போகிறோம். அதனுடைய கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த சேரீ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்க நிறைய டைம் யூஸ் பண்ணது. உள் சுத்தில் பாருங்கள், இங்கே கிழிஞ்சே இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, இன்னும் உள்ளுக்குள்ளார பார்த்திங்கன்னா ஒரு 3-4 இடத்துல கிழிஞ்சே இருந்தது. அதையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு மீதமுள்ள அந்த மீதி இருக்கு இல்லையா, அந்த துணியில் தான் நம்ம இப்போ ஃப்ராக் தைக்க போகிறோம். இதனுடைய சுற்றளவு பார்த்திங்கன்னா 33 இருக்குது. இறக்கம் பார்த்திங்கன்னா 52 இருக்குது. இந்த சேரீயில் உள்பக்கம் பார்த்திங்கன்னா கலர் ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. இதை நம்ம மாற்றி கூட வச்சு தைக்கலாம். ஆனால் வந்துட்டு மேலே இருக்கிற கலர் வந்துட்டு இந்த கலர், உள்ளே இருக்கிறது ஒரு மாதிரி லைட் கலராக இருக்குது இல்லைங்களா, ஒரு மாதிரி சாண்டல் கலர் மாதிரி அந்த கலர். ஆனால் இதை மாற்றி வச்சு தைக்கலாம் அப்படின்னு பார்த்தா உள்ளே ஒரு மாதிரி நெக்கு விட்ட மாதிரி இருக்குது. அதனால் நம்ம வந்துட்டு ப்ளெயினாகவே தைக்க போகிறோம். எப்படி அளவு எடுத்து கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா லைனிங்காக அவங்க வந்துட்டு ரேஷன் கடை வேஷ்டி இருக்கு இல்லையா, கவர்மெண்ட்டில் பொங்கலுக்காக ரேஷனில் வேஷ்டி புடவை அப்படி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த புடவை தான் கொடுத்துருக்காங்க. அந்த புடவை தான் நம்ம இப்போ இதை உள்ள லைனிங்காக கொடுத்து தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த டேமேஜ் பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இறக்கத்துடைய அளவு பார்த்திங்கன்னா 39 இன்ச் இருக்குது. அந்த இறக்கத்துடைய அளவு இந்த பார்டரில் இருந்து நம்ம மேல் பார்த்த மாதிரி நம்ம பூ எந்த மாதிரி உட்காந்துருக்கு அப்படின்னு பார்த்து 39 இன்ச்சு. ஒரு இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தையல் அடிக்கணும் இல்லையா, அதனால் 1 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சுற்றளவு. இந்த சுற்றளவு வந்துட்டு நான் 3 மீட்டர் அளவு எடுத்திருக்கேன். ஏன்னாக்கா நம்ம சின்ன சின்னதாக சுருக்கு வச்சு தைக்கணும் இல்லையா, அதனால் 3 மீட்டர் அளவு எடுத்திருக்கேன். 3 மீட்டர் நம்ம அளவு எடுத்து, இந்த டேப் வந்துட்டு 1.5 மீட்டர் இருக்குது, அதை 2ஆக வச்சு நம்ம 3 மீட்டர் அளவு எடுத்து கட் பண்ணிக்கிறேன். சுற்றளவு எடுத்து இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு நம்ம வந்துட்டு இறக்கத்துடைய அளவு 39 இன்ச்சு, அது இன்னும் கட் பண்ணாமல் விட்டுருக்கோம். இங்கே அர்கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த அர்கட் நேராக பார்த்து நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இங்கே கட் பண்ணி முடித்ததுமே பார்த்திங்கன்னா இந்த கீழே பாவாடைக்கு வந்துட்டு நம்ம பீஸ் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, இதனுடைய வேலை முடிஞ்சுது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மேலே பட்டிக்கு வந்துட்டு இப்போ கட் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு நம்ம பீஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா, இந்த பீஸில் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். இதை தான் நான் வந்துட்டு வைக்கலான்னு பார்த்தா ஒரு மாதிரி நெக்கு விட்ட மாதிரி இருக்குது இந்த பக்கம் திருப்பி பார்க்கும்போது. அதனால் நான் இந்த பக்கம் வைக்காமல் நார்மல் அளவே வச்சு தைச்சிருக்கேன். இப்போ அளவு எடுக்கிறதுக்கு இது கொஞ்சம் நல்லா தெரியுது அப்படிங்கிறதுனால இந்த பக்கம் எடுத்து அளவு எடுத்துகிட்ருக்கேன். இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா 13 இன்ச்சு இருக்குது. பாடியோடைய லூஸ் வந்து பார்த்திங்கன்னா 33 இன்ச்சு இருக்குது. அந்த 33 வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4ஆக மடித்து ஒரு சாம்பிளுக்கு ஒரு அளவு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு குறுக்கால இந்த மாதிரி 4ஆக மடித்து இந்த மாதிரி ஒரு அளவு எடுத்துக்கணும். இந்த மாதிரி டபுளாக மடித்து போட்டுட்டு கீழே பார்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடுவோம். சுற்றளவு வந்துட்டு 33 இன்ச்சை வந்துட்டு நம்ம 4ஆக மடித்து அளவு எடுத்தோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 இன்ச்சு அளவு விட்டுட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடுவோம். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா இறக்கம். இப்போ இறக்கம் வந்துட்டு நம்ம அளவு எடுக்கணும். இறக்கம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 13 இன்ச்சு நமக்கு தேவைப்படுது. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. நம்ம வந்துட்டு அந்த பாவாடை பீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஜாயின் பண்ணணும் இல்லையா, அதனால் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதுக்கு மேலே 13 இன்ச்சு அளவு எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெடி அளவு.
இப்போ மேலே நம்ம ஷோல்டருக்கு வந்துட்டு பீஸ் அட்டாச் பண்ணணும் இல்லையா, பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டும் அட்டாச் பண்ணணும். அதுக்கு ஒரு தையல் அளவு ஒரு 1/4 இன்ச்சு போல் விட்டு ஒரு மார்க் பண்ணிப்போம். இப்போ இதை ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணி இந்த பீஸை வந்துட்டு தனியாக கட் பண்ணி எடுத்துப்போம். கட் பண்ணதுக்கு மேலே இந்த எக்ஸ்ட்ரா இந்த மேல் பக்கம் இருந்ததில் அந்த பீஸை எடுத்து போட்டு இப்போ 4ஆக இருக்கிற மாதிரி பண்ணிப்போம். இப்போ 4 பீஸ் இருக்கும். இப்போ 4 பீஸில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கு 2 ஃப்ரண்ட்டு 2 இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு அந்த 13 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நெக்கு ஆமல் ஷேப்பு எல்லாமே அளவு எடுத்துக்கலாம். இப்போ 13 இன்ச்சு இருக்குது, 14 இன்ச்சு இருக்குது கரெக்டாக. நம்ம மேலேயும் தையல் அடிக்கணும், கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணணும் இல்லையா, அதனால் 14 இன்ச்சு இருக்குது. இப்போ சுற்றளவு ஒரு சாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குங்க. 33 வந்துட்டு நம்ம 4ஆக பிரித்தோம்னா 8.5 இன்ச்சு போல் வருது. எக்ஸ்ட்ரா ஒரு 3-4 இன்ச் ஒரு 3 இன்ச்சு போல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கேன் நான். எக்ஸ்ட்ரா இருக்கிறத பற்றி தப்பு கிடையாது. அடுத்ததாக கழுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சு போல் எடுத்திருக்கேன் நான். இது வந்து கொஞ்சம் சின்ன பிள்ளை தானே, அதனால் ஒரு 2.5 இன்ச்சு போல் எடுத்திருக்கேன். அடுத்து ஷோல்டர் அளவு பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு எடுத்திருக்கேன் கரெக்டாக. 3.5 இன்ச்சு போல் ஸ்டெடி அளவு. அப்புறம் தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு, மொத்தம் 4 இன்ச்சு எடுத்திருக்கேன். இப்போ கழுத்துடைய இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு எடுத்திருக்கேங்க. இப்போ இதை நம்ம ஷேக்கு இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப் வரைஞ்சிட்டு அப்படியே லைட்டாக ரவுண்ட் ஷேப் கொடுத்துப்போம். அடுத்ததாக ஆமல் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு 1/4 இன்ச் அளவு தையலுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் 5 இன்ச்சு எடுத்துருக்கேங்க. இந்த சுற்றளவு 33ல் 4ஆக பிரித்தோம்னா 8.25 இன்ச்சு இருக்கு இல்லையா, அந்த 8.5 இன்ச்சு போல் வச்சு தான் நம்ம வந்துட்டு இந்த ஆமல் ஷேப்பு குடஞ்சி எடுக்க போகிறோம். இப்போது இதை எல் ஷேப் கொடுத்து மார்க் பண்ணிக்கிட்டு அப்படியே லைட்டாக குடஞ்ச மாதிரி ஷேப் கொடுத்துப்போம். இந்த மாதிரி ஷேப் கொடுத்து கட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஃப்ரண்ட்டு தானே இப்போ நம்ம அளவு எடுத்துருக்கோம். இப்போ அடுத்ததாக பேக் பீஸ் வந்துட்டு நெக்குக்கு மட்டும் அளவு எடுக்கணும். ஒரு 1.5 இன்ச்சு போல் எக்ஸ்ட்ரா அளவு எடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா அளவு எடுத்து அதையுமே இதே மாதிரி ஷேப் கொடுத்து ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கிறேன் நான். இதை மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதில் இப்போ அப்படியே அழகாக கட் பண்ணி மார்க்லேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்லேயுமே அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் சைடில் கழுத்து கொஞ்சம் இறக்கம் இருக்கும், ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கழுத்து கொஞ்சம் மேலே இருக்கும். இந்த ஆமல் ஷேப்லையுமே பார்த்திங்கன்னா பேக்கு ஃப்ரண்ட்டு அப்படிலாம் கிடையாது, 4 பீஸுமே சமமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே ஒரு அர்கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்லீவ் தான். ஸ்லீவும் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த முந்தி பீஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு மாதிரி டேமேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுலேயுமே கொடுக்க கிடையாது. இன்னும் இருக்கிற இந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 4ஆக மடித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2ஆக மடித்து அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இன்னொரு மடிப்பை போட்டோம்னா 4 பீஸாக கிடைக்கும்.
இப்போ வந்துட்டு இதில் நம்ம ஸ்லீவ் எப்பயும் கட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணணும். இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா 15 இன்ச்சு இருக்குது. இவங்க வந்துட்டு 3/4 கேட்டிருக்காங்க, அதனால் 15 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த இறக்கம் 15 இன்ச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் ஒரு 1.5 இன்ச்சு கம்மி பண்ணி இந்த ஆமல் ஷேப்பாண்ட இந்த மாதிரி கீழே டவுனில் வந்துட்டு ஒரு 1.5 இன்ச்சு கம்மி பண்ணி அப்படியே ஷேப் கொடுத்து ஒரு மார்க் பண்ணிப்போம். அவ்வளோதாங்க. இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதில் வந்துட்டு பேக்கு ஃப்ரண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ளவுஸுக்கு வந்துட்டு குடஞ்சி எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் கிடையாது, சமமாக தான் கட் பண்ணியிருக்கோம். இப்போ பழைய சேரீயில் நம்ம ஃப்ராக் தைக்கிறதுக்காக அதை அளவு எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், பேக்கு ஃப்ரண்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு பாவாடைக்கு ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த பீஸு, ஸ்லீவ், இது எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போ அடுத்ததாக நம்ம தைக்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.